இப்ப என்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலோ நான் அதை எப்படி வேண்டான்னு சொல்லுவேன் சொல்லுங்க. நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். சுனந்தம்மா, நீங்க சொல்ற இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்ததுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கேன். மோகினி, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பெரியத்த வாங்க, நம்ம உடனே இந்த விஷயத்தை அமர்கிட்ட போய் சொல்லி ஆகணும். வாங்க. கண்டிப்பா வாப்பா. இதெல்லாம் என்ன? நான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன்ல. நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் இல்லைன்னா நாம எப்படி இந்த வீட்டுல தங்குறது? நம்ம காரியம் எல்லாம் நிறைவேற வரைக்கும் நாம கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருந்தாகணுமா? இதெல்லாம் யோசிச்சுதாமா நான் இதுக்கு ஓகே சொன்னேன். கல்யாணத்துக்கு நேரம் வரும்போது நாம எல்லாத்தையும் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளா இருந்துட்டு போயிடுறேனே. அப்பதான் இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்ன புரியுதா? எனக்கு என்னமோ உன்னோட முடிவு சரியா வரும்னு தோணவே இல்லை. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ எதுக்கும் இத பத்தி கவலைப்படாத. உன் பொண்ணை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சரி விடு. உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? என்னோட சூனிய தந்திரத்து மேல நம்பிக்கை வேணுமா? சூனியக்காரியம். அப்ப அவங்க 2 பேரும் சூனியக்காரியம். நான் இத நம்ப மாட்டேன். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட பழிய அவங்க மேல சுமத்த பாக்குறீங்களா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், நான் இத சொல்லாம உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவங்க 2 பேரும் சூனியக்காரிங்க. நான் சொல்றது உண்மை. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட சக்தியை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்க சின்ன குழந்தைங்க, அப்புறம் பொம்பளைங்க, இப்படி எல்லாரையும் பலி கொடுக்க பாக்குறாங்க. பாருங்க, நீங்க சொல்ற இந்த விஷயத்த உங்களால நிரூபிக்க முடியுமா? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த ஆதாரத்தை என்னால எடுத்துட்டு வர முடியும். அந்த ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வரலன்னா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன நம்புங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. இவங்க இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்க. அதனால நம்மளை ஏமாத்த முடியாது. ஆதாரத்தை திரட்ட போறேன்னு தப்பிக்க நினைச்சாலும் இவங்களால தப்பிக்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறை நல்லா யோசிங்க.